சரி, எல்லாரும் புது ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா? சரி, போலாமா? சரி வாங்க போலாம். சார் ஆரம்பிச்சிடலாமா? இன்னொரு ட்ரஸ்டியை கூப்பிட்டுருக்கேன், அவர் வந்துட்டு இருக்காரு, வந்தோன்னு கொடுத்துடலாம் சார். ஓகே. அவர் வந்துட்டாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க? சார், இவர் பேர் சித்தார்த். ஓ சார் வணக்கம் சார். வணக்கங்க. இவர் நம்ம குழந்தைங்கள தீபாவளிக்கு அவர் வீட்டுக்கு கூட்டு போய் செலிப்ரேட் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணாரு. அதான் அவரோட அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். யாரை கேட்டு சார் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? இதே நம்ம ட்ரஸ்டோட ரூல்ஸுக்கு எதிரானது. தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த அநாத ஆசிரமத்துக்கு நீங்க பணமாவோ பொருளாவோ செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நாங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற பண்டிகைக்கு இவங்களோட கொண்டாடணும்னு நிறைய டோனர்ஸ் இந்த இல்லத்துக்கு வருவாங்க. அப்ப குழந்தைங்க இங்க இல்லைன்னா ரொம்ப தப்பாயிடும் சார். அதுவும் இல்லாம அவங்களும் ரொம்ப ஏமாந்துருவாங்க சார். நீங்க எந்த உதவி செய்யறதா இருந்தாலும் தாராளமா இங்க வந்து செய்யுங்க. ஆனா குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் சார். என்ன சார் இப்போ வந்து இப்படி சொல்றீங்க? உங்களை தவிர மற்ற 3 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க சார். அதனால தான் இவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். அவங்க ஓகே சொல்லதுனால நானும் ஓகே சொல்லணும்னு இருக்கா என்ன? அவங்க எல்லாம் பசங்களோட சந்தோஷத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா நான் அவங்களோட பாதுகாப்பையும் பார்க்கறேன். போற இடத்துல பட்டாசு வெடிச்சு அசம்பாவிதம் நடந்தா யாருங்க பதில் சொல்றது? நீங்க பதில் சொல்லுவீங்களா? சார் ப்ளீஸ் சார், நாங்கள் ரொம்ப பத்திரமா குழந்தைங்கள பார்த்துப்போம். இல்லை சார், குழந்தைங்க விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க முடியாது சார். நாங்கள் எங்களுக்காக கேட்கல, இங்கே வளர்ந்த ஒருத்தி தான் எங்கள் வீட்டு மருமகளாக இருக்கா. ஆமா சார். அவளுக்காக தான் குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டோம். என் பேரன் சொன்ன மாதிரி நாங்கள் குழந்தைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம் சார். தீபாவளி கொண்டாடி முடிச்சுட்டு உடனே குழந்தைகளை இங்கே கொண்டு வந்து விட்டுறோம் சார். சார், நான் பாதுகாப்புன்னு சொன்னதும் நீங்கள் அதை மட்டுமே பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. தீபாவளி அன்னைக்கு இங்கே வர டோனர்ஸுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் புரிஞ்சுக்காம பேசி என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க சார். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. பசங்களுக்கு இங்க இருக்கிற பாதுகாப்பு வெளியில கிடைக்காது சார். அது மட்டும் இல்லாம நிறைய பேரு நாளைக்கு ஒரு நாள் தான் ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு வருவாங்க. அவங்க வர்ற நேரத்துல குழந்தைங்க இங்க இல்லைன்னா நாங்க பொய் கணக்கு காமிச்சு ஏமாத்துறோம்னு நினைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சார் நான் மறுப்பு சொல்றேன். சார், பெரியவர் சொன்ன மருமக வேற யாரும் இல்லை சார், நம்ம ராணி தான் சார். அவங்க கூட இந்த ஆசிரமத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க சார். அது சரி மேனேஜர், அவங்க இங்க வந்து எவ்வளவு நேரம் வேணா இருக்கட்டும், நான் மறுப்பு சொல்லல. ஆனா குழந்தைங்களை இங்க இருந்து அனுப்புறது நடக்காத காரியம் சார். பரவாயில்ல சார், அவர் சொல்றதும் சரிதான். நாளைக்கு இங்க வர டோனர்ஸ் குழந்தைங்க இல்லைன்னு தெரிஞ்சா அது உங்க ட்ரஸ்ட்டுக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும். அப்போ நாங்க ராணி அக்காவை பார்க்க முடியாதா? அப்போ தாத்தா நாங்க உங்க வீட்டுக்கு வந்து ஜாலியா தீபாவளியை கொண்டாட முடியாதா? இங்கே பாரு குழந்தைகளா, சார் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாளை நிறைய பேர் இங்க வருவாங்கல்ல. அப்ப நீங்க இங்க இல்லைன்னா அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். அதனாலதான் சார் உங்களை அனுப்ப மாட்டேங்கிறாரு. நாங்க ஒரு நாள் ராணி அக்கா இங்க கூட்டிகிட்டு வந்து நாள் முழுக்க ஆடி பாடி கொண்டாடிட்டு தான் போவோம். என்ன சரியா? சரியா? சித்தார்த், வருத்தப்படாதப்பா. அவர் மறுக்கிறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. சாரி சார், நான் உங்களுக்கு ரொம்பவே ஹோப் கொடுத்துட்டேன். சார் சொன்னதுக்கு அப்புறம் குழந்தைங்களை அனுப்புற உரிமை எனக்கு இல்லை சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ சார், என்ன சார் நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். இப்ப ராணி கிட்ட போய் என்ன சொல்லுவேன்னு தெரியல. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாத்துக்கலாம்டா. நல்ல வேளை தமன்னா கரெக்டான நேரத்துல நேத்ராவை காண்டாக்ட் பண்ணா. அவ அப்படி பண்ணதுனால நடந்துருச்சு. நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு. என்ன தமன்னா சொல்ற? ஒழுங்கா சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அத்தை, நேத்ரா சொன்னாங்கல்ல, அந்த நிர்வாகி
ஆசிரமத்துக்கு நேராவே போய் குழந்தைங்கள சித்தார்த் கூட அனுப்பவே முடியாது, அதுக்கு ரூல்ஸ் இல்ல, அது இதுன்னு ஏதோ பேசி அவங்க எல்லாருமே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம். இப்போ சித்தார்த்தோ அந்த கிழவனோ ஏமாந்துதான் திரும்ப வந்துட்டு இருக்காங்களா. சூப்பர். சர்ப்ரைஸா கொடுக்கறாங்க சர்ப்ரைஸ். நாம இருக்கும்போது இந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும், அதுவும் அந்த ராணி எப்படி சந்தோஷமா இருப்பா. அப்படியே இருந்தாலும் நாம இருக்க விட்டுருவோமா? அதானே நமக்கு வேணும். நம்மள தவிர வேற யாரும் சந்தோஷமா இருந்தா நமக்கு பிடிக்காது. நாம அப்படி ஒரு வரத்தை தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். அது இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு 2 பேரும் என்ன இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க? மனோ, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரி. இந்த தீபாவளி ராணிக்கு மட்டும் மறக்க முடியாத தீபாவளியா இல்ல, சித்தார்த்துக்கு தாங்கிக்கவே முடியாத தீபாவளியா மாறிடுச்சு. என்ன நடக்க போதும்? அவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாப்போம். இங்க இருக்கிற ஒரு அனாதைக்காக இன்னும் நிறைய அனாதைங்களை கூட்டிட்டு வர போனவங்க அப்படியே தலை குனிஞ்சு மனசு உடைஞ்சு ராணி முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு கவலையோட வருவாங்க பாரு. ஆமாம்மா. என்ன தமன்னா, போன காரியம் நடக்கலன்னு மூஞ்சி தொங்க போட்டுட்டு வருவான்னு பார்த்தா ஏதோ சாதிச்சிட்டோங்கிற லெவலுக்கு சித்தார்த்த சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கான். அதான் எனக்கு புரியல அத்தை. ஒருவேளை ராணிக்காக இப்படி நடிக்கிறாங்களோ என்னமோ. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நம்ம வீடு வந்துருச்சு, இறங்கி வாங்க. எங்கேயோ போறோம்னு கிளம்பி போனாங்க, போன எல்லாரும் வந்துட்டாங்களே. தாடிகாரன் வேற எனக்கு பெருசா ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொன்னா, அப்படி என்னதான் பண்ணிருக்கிறான்னு தெரியல. அண்ணி, என்ன நீ வந்துட்டாங்க போலியே. ஆமா, வா போய் பார்க்கலாம். என்ன பண்ணாலும் கடைசியில எல்லாமே ராணிக்கு சாதகமா தான் நடக்குது. வாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பார்த்து தொலைப்போம். மா, என்ன தமன்னா இப்படி ஆயிடுச்சு? அதான் எனக்கு ஒண்ணு புரியல மனோ. ஏன் தமன்னா, ஒருவேளை இது அந்த ஆசிரமத்து குழந்தைங்களா இல்லாம இந்த ராணி ஏரியால இருக்கிற 4-5 பசங்களை கூட கூட்டிட்டு வந்திருப்பானோ? ஆமா மனோ, நீ சொன்ன மாதிரி தான் அந்த சித்தார்த் பண்ணிருக்கான். ஆனா அந்த ராணிக்கு இதுலயும் சந்தோஷம் கிடைக்கவே கூடாது மனோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல தமன்னா, இன்னும் நிறைய டைம் இருக்கு. நீ தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பியே, அதை மட்டும் விட்டுறாத. ஏதாவது பண்ணு, வா. விட மாட்டேன் மனோ. அந்த ராணி மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நான் முயற்சி பண்றதை மட்டும் விடவே மாட்டேன். சூப்பர் தமன்னா, வா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஏய், என்ன பாக்குற? தீபாவளியை செலிப்ரேட் பண்றதுக்காக ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்க தான். இவங்களோட தான் நாம இந்த தீபாவளியை கொண்டாட போறோம். அக்கா, தீபாவளி வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்யூடா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளிக்கா. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளிக்கா. தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் தர சாப்பிடுங்க. உள்ள போலாம். சந்தோஷமா இருக்கால? வாங்க போலாம். வாங்க. பாத்தியா, ராணி முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு பாத்தியா? இது வரக்கூடாதுன்னு தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா ஒரு சின்ன விஷயம், இத கூட நம்மளால ஒழுங்கா பண்ண முடியல. இதெல்லாம் ஆசிரமத்து குழந்தைங்க தான். இது எப்படி நடந்துச்சு? அந்த ஆசிரமத்து நிர்வாகி சொல்லியும் கூட எப்படி இவன் கூட்டிட்டு வந்தா? ஒருவேளை
நேத்ரா அந்த ட்ரஸ்டியை கைக்குள்ள போட்டுட்டு இருக்க மாதிரி சித்தார்த் அந்த ஹாஸ்டல் வார்டனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்திருப்பானோ? அம்மா ராணி, ஆ? சித்தார்த் உனக்காக ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கூட்டு வரணும் தான் ஆசைப்பட்டான். அந்த ஆசிரமத்துல இப்ப 5 ட்ரஸ்டி இருக்காங்களாமே. ஆமா தாத்தா, நான் இருக்க சொல்ல 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்துக்கிறாங்க. 5 பேர்ல ஒரு ட்ரஸ்டி மட்டும் குழந்தைங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. அப்புறம் எப்படி பாட்டி இந்த பசங்க மட்டும் வந்தாங்க? அதுவாப்பா, சார் பசங்க எங்க வீட்டுக்கு வராது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் சின்ன பசங்க ஏமாந்துடக்கூடாது. அதுக்காக நாங்க கொண்டு வந்திருக்க ட்ரெஸ் எல்லாம் பசங்களுக்கு கொடுக்கலாமா சார்? சார் அதையெல்லாம் நான் தடுக்க மாட்டேன் சார். நீங்க தாராளமா கொடுக்கலாம். சரி தாத்தா ஆ, பாட்டி, சரி. கொடுங்க. இந்தாங்க, நீங்களே கொடுங்க. கொடு. நீ கொடுறா. இந்தாங்க, இது உனக்கு. பாப்பா இந்தாங்க. வாங்கிக்க. வாங்கிக்க வாங்கிக்க. அவளை கொடு. போ. கொடுங்க. ஆ. நீங்க ஏதாவது சொல்லுங்க. இந்த குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டு போறோம்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த ஏமாற்றத்தை நம்மளாலேயே தாங்க முடியலையே. இந்த பிஞ்சு மனசுங்க எவ்வளவு கஷ்டப்படும். சரிங்க சார், நான் வரேன். சரி. வாங்க போலாம். ஓகே சார். அப்பா, அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? அந்த ட்ரஸ்டி தான் அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாருல்ல, அவர் சொல்றதும் சரிதானேப்பா. நம்மள மாதிரி எத்தனையோ பேர் தீபாவளிக்காக ஸ்வீட்டு பட்டாசுன்னு இந்த குழந்தைங்களுக்காக குடுக்கறதுக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க தானே. இந்த குழந்தைங்களுக்கு துணிமணி கொடுக்கவாது கடவுள் வாய்ப்பு கொடுத்தாருன்னு சந்தோஷப்படுவோம். நம்மள விடுங்க. சித்தார்த், ராணிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நீ சொல்லிட்டு வந்துட்ட. இப்ப என்ன பண்ண போற? அதுக்கு என்ன பண்ண முடியும்? எது நடக்கணுமோ அதான் நடக்கும். சாரி சார், இப்படி அவர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொன்னது சரின்றனால தான் என்னால் எதுவும் பேசவே முடியல. அது மட்டும் இல்லை சார், நான் இங்கே வேலை பார்க்குற மேனேஜர். அதனால என்னால் தனிப்பட்ட முடிவோ கருத்தோ சொல்ல முடியாது சார். என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ, ராணி கிட்ட என்னோட தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிடுங்க சார். என்ன சார் நீங்க போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க டியூட்டி தானே பண்றீங்க. ராணி கிட்ட உங்க வாழ்த்துக்களை நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். அப்ப நாங்க வரோம் சார். சரிங்க சார். பாட்டி பார்த்து. அப்பா, பாட்டி அப்பா, நீங்க எப்படி கார்ல? எப்படி? சார், சார் கார்ல 2-3 குழந்தைங்க. சார், நீங்க பசங்களை கூட்டு போய் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடணும்னு நினைச்சீங்க. உங்களை நான் ஏமாத்த விரும்பல சார். என்னால எல்லாரையும் உங்க கூட அனுப்பி வைக்க முடியல. இந்த 4 குழந்தைங்களையாவது கூட்டு போங்க. இந்த 4 குழந்தைங்க மூலியமா ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் உங்க கூட இருக்கிறதா நினைச்சு சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க சார். ஹாப்பி தீபாவளி சார். இது ராணிக்கு நான் கொடுக்குற தீபாவளி gift சார். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க சார். இந்த உதவி சந்தோஷமா போயிட்டு வாங்க. மறக்கவே மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், மெம்பர்ஸ் யாருக்கும் தெரியாம உங்களை நம்பி மட்டுமே உங்க கூட இந்த பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். பத்திரமா கூட்டு வந்து விட்டுருங்க சார். எனக்கு அது போதும். கண்டிப்பா சார், பசங்களை நாங்க பத்திரமா கூட்டு வந்து விட்டுருவோம். நிஜமாவே நீங்க இதை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரோம். வரேங்க. சரிங்க. பாப்பாவுக்கு எத்தனை மாசம்? உனக்கு அதெல்லாம் கூட தெரியுமாடா? தெரியுமா நான் கேக்குறேன்? ஆசிரமத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சதுல இருந்து ராணிக்கு பாப்பா எப்ப வரும், எப்படி இருக்கும், இன்னும் எத்தனை மாசத்துல வரும், இதை தவிர வயித்துல ஒரு பாப்பாவா 2 பாப்பாவான்னு ஆள் அழுக்கு என்ன கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கோயேன். இன்னும் 6 மாசம் இருக்குதுடா, அப்புறம் பாப்பா வெளியே வந்துரும். ரொம்ப தேங்க்ஸ்யா. ஏய், நான் பெருசா என்ன பண்ணிருவேன்னு கேட்டேல்ல,
நானும் உனக்கு ஏதாவது பெருசா சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சுதான் ஆசிரமத்துல இருக்க எல்லா குழந்தைகளையும் கூட்டிட்டு வர போனேன். ஆனா அது முழுசா நடக்கல. இந்த 4 பேரை மட்டும் தான் என்னால கூட்டிட்டு வர முடிஞ்சது. ஐயோ இதுவே எனக்கு எம்மா பெரிய சந்தோஷம் தெரியுமா? இம்மா நாளா எத்தனை போராட்டம், எத்தனை ஓட்டம், எம்மா பிரச்சனைங்க. இப்படி பார்த்து பார்த்து மனசே மறுத்து போச்சு. இப்ப இவங்க முகத்தெல்லாம் பார்த்ததும் எல்லாமே மறந்து போய் புது மனுஷியா பொறுப்பெடுத்த மாதிரி இருக்குதுயா. அக்கா, பாப்பாவுக்கு சின்னதுல இருந்தே சாப்பாடு கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் தான் வெளியே வருமா? ஆமா. அக்கா, பாப்பாக்கு சின்னதுல இருந்தே சாப்பாடு கிடைச்சணும்ல? ஏன்டா அப்படி கேக்குற? இல்லக்கா, எங்களுக்கு சின்னதுல இருந்தே சரியா சாப்பாடு கிடைக்காம ஒவ்வொரு நாளும் பசியும் பட்டினியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல சோறே சாப்பிடுறோம். ஆமாக்கா, சின்னதுல யார்கிட்ட போய் சோறு கேட்டாலுமே அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க, இல்ல சுடுதண்ணி எடுத்து மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுருவாங்க. நாங்க யாருமே அப்பா அம்மான்னு யாரையுமே கூப்பிட்டதில்ல. நீங்கெல்லாம் எங்க பிள்ளைங்கடா? இந்த பாரு, தாடிகாரன அப்பான்னு கூப்பிடு, என்ன அம்மான்னு கூப்பிடுங்க. தோ தாத்தா பாட்டி அத்தைன்னு உங்களுக்கு நிறைய சொந்தம் இருக்கிறோம்டா. இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லடா. இந்த பாரு, அம்மா அப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரே அம்மா அப்பா தான். நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு எல்லாருமே அம்மா அப்பா தான். சரி சரி, இங்க பாருங்க, நாம இந்த தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுறோம். நோ அழுகை, நோ ஃபீலிங்ஸ், ஒன்லி ஹாப்பி மட்டும்தான். ராணி, இந்த 4 குழந்தைகளும் அங்க இருக்கிற ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கு சமம். இங்க இவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அதே அளவுக்கு அவங்களும் அங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே ஓகே, எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. தமன்னா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த ராணியும் சரி, இந்த குடும்பமும் சரி, இந்த தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடக்கூடாது. தமன்னாவை ஏதாவது ஐடியா பண்ணுன்னு சொல்ல வேண்டியது, அவ பண்ணி சொதப்பிக்கிச்சுன்னா அவளை திட்ட வேண்டியது. அம்மா இதையே தான் வேலையை வச்சிருக்காங்க. ச்சே, அம்மா வேண்டான்னு சொன்னாலும் தமன்னா எப்படி ராணியை சந்தோஷமா இருக்க விடுவா? பசங்களா, இது உங்க வீடு மாதிரி. இல்ல மாதிரிலாம் இல்ல, இது உங்க வீடு தான். அந்த ரூம்ல நிறைய விளையாட்டு பொம்மைங்களா இருக்கு, எடுத்துட்டு போய் விளையாடுங்க, சரியா? அப்பா, நாங்க வருவோம்னு தெரிஞ்சு எல்லாத்தையுமே வாங்கி வச்சிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இல்லப்பா, இங்க உங்கள மாதிரி ஒரு பாப்பா இருந்துச்சா, அதுக்காக வாங்கி வச்சதுதான். சரி, நீங்க போய் விளையாடுங்க. நம்ம ஆசிரமத்துல எப்படி இருப்போமோ அதே மாதிரியே இங்கேயும் இருக்கலாம், சரியா? சரிக்கா. சரி, எல்லாரும் மேல போங்க. போங்க விளையாடுங்க. வாடா போலாம். ஏய், வாங்க விளையாடலாம். தமன்னா தமன்னா, என்ன தமன்னா? இப்ப இதெல்லாம் கோவத்துல தூக்கி எறிஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம ராணிக்கு எதிராக போடுற எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பிளான் போடும் போதே இது நடக்காதோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான் பிளான போடணும் போல இருக்கு. நிலைமை இன்னைக்கே அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்க்கறதும் ஏமாறுறதும், எதிர்பார்க்கறதும் ஏமாறுறதும், இதே பொழப்பா போச்சு. இவங்க சொன்ன தலையை ஆட்டுறாங்க, இதே நான் சொன்னா எல்லாரும் என்ன முறைக்கிறாங்க. இழிச்சவன் நான் தானே. விட மாட்டாத்த. இந்த விஷயத்துல நான் ரொம்ப சீரியஸா தான் இருக்கேன். அந்த மேனேஜர் என்ன சொன்னாருன்னு தாத்தா சொன்னதை கவனிச்சிங்களா? என்ன சொன்னாரு? தாத்தா, பசங்களை யாருக்குமே தெரியாம நான் அனுப்பி வச்சிருக்கேன், அவங்கள பத்திரமா கொண்டு வந்து விட்டுருங்கன்னு சொல்லிருக்காருல்ல. ஏய் தமன்னா, நீ பேசுறது ஏதோ தப்பா இருக்கு. என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? தீபாவளி கொண்டாட வந்த இந்த அநாத பசங்க உயிரோடு திரும்ப போக கூடாது. அதுங்க போனமாதான் அந்த அண்ணன் இல்லத்துக்கு போகணும். ஐயோ தமன்னா, வேண்டாம் தமன்னா. மாமா சும்மா இருடா. மா, என்னம்மா? புரிஞ்சிருச்சு தமன்னா. இனிப்பு இல்லத்துல இருந்து அன்னை இல்லத்துக்கு இந்த பசங்க அநாத போனமா தான் போறாங்க, அதானே? ஐயோ, இன்னொன்னு விட்டுட்டீங்க அத்தை. இந்த பிரச்சனைல சித்தா ஜெயிலுக்கு போக போறான். எப்படி?
தமன்னா சித்தார்த்த ஜெயிலுக்கு அனுப்புறதெல்லாம் ஓகே. அதுக்காக குழந்தைங்க தமன்னா வேண்டாம் தமன்னா, சொன்னா கேளு தமன்னா. இங்க பாரு, ரொம்பலாம் இறக்கம் காமிக்காத. கடைசியில நம்மள பார்த்து இறக்கம் காமிக்கிறதுக்கு ஆடு இல்லாம போயிடும், புரியுதா? நம்ம ஜெயிக்கணும், அவங்க தோக்கணும். அதுக்கு முன்னால நான் யாருக்குமே இறக்கம் பாக்குறதுக்கு ரெடியா இல்ல. ஐயோ கடவுளே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் புலம்பாம இருடா. மா நீங்களும் மாமா. அதெல்லாம் சரி தமன்னா, அந்த பசங்களை எப்படி கொல்ல போற? வழக்கமா பண்றதுதான். வழக்கமா பண்றதுதான் மத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறது. இல்ல தமன்னா, எல்லாமே கரெக்டா பண்ணணும். இந்த பிளானும் மொக்கையாயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? சரிம்மா, என்னையே சொல்லுங்க. என்ன நடக்க போதோ என்னவோ. ஃபோன் பண்றாளே.